சென்னை சைதாப்பேட்டையில் விவசாய சங்கங்களின் தலைவர் திரு PR பாண்டியன் அவர்கள் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து விவசாய சங்கங்களும் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து நிச்சயமாக அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இன்று காலை முதலே விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாய சங்கங்களின் தலைவர் திரு PR பாண்டியன் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க காத்திருக்கிறார். ராமச்சந்திரன், சொல்லுங்க, இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திரு PR பாண்டியன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் வேறு யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க? எந்த இடத்துல அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கர்நாடக மாநில அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் விவசாயிகள் சார்பாக இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் விவசாய சங்கத்தின் சார்பாக ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் நிற்கக்கூடிய பகுதியானது சென்னை சைதாப்பேட்டை புறநகர் ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது திமுகவின் தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மா சுப்பிரமணியன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தில் மற்றொரு MLA-வான வாகை சந்திரசேகரன் ஆகியோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல்